6 மணி கிளம்புனவங்க டைம் ஆகுது பாரா 11 மணி ஆக போகுது. 11 மணி ஆக போகுது. வெயில் அடிக்குது. போராட வைக்கிறாங்க. நாங்க என்ன பண்றது? உட்கார்ந்து போராட்டம். 24ல தளபதி தான். தளபதிக்கோசம் இறங்கி என்ன வேணா பண்ணுவோம். யாரும் ஆளே இல்ல. தளபதி தான். டிவிக்கு குழந்தைங்கள்ல இருந்து மகளிர்ல இருந்து அத்தனை பேர் உட்கார்ந்து போராடணும். நான் எதுக்காக இங்க அண்ணன் பேச்ச கேட்டு வந்திருக்கோம்? ஒரு பாமர மக்களுடைய நீதி வந்து இங்க எங்கனா கிடைக்குது? எல்லா திமுக அரசு வந்து எல்லாரையும் சமமா பாக்குதுன்னு ஏதாவது ஒரு இடத்துல எங்கனா தெரியுது? நம்மள மாதிரி ஒரு பாமர மக்கள்ல ஒரு அண்ணன் இறந்திருக்காரு. அதுவும் சிறை பாதுகாப்புன்ற பேர்ல கூட்டி போய் அடிச்சு கொடுமைப்படுத்தி ஒரு மேல் அதிகாரியோட அலட்சியத்தினால நடந்த விஷயம் இது. அதுக்கு திமுக அரசுல இருந்து என்ன சரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க? எந்த போலீஸ்காரங்க மேல எந்த அந்த டைம்ல இந்த அதிகாரி மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஒரு அபிஷியலா இப்போ வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு நியூஸ் கிடைச்சிச்சானா? இந்த போராட்டம் என்பது நம்மளுடைய அஜித்குமாருக்காக மட்டும் கிடையாது. இந்த சமூக நீதி பேசும் இந்த மன்னராட்சியினுடைய அவங்களோட ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய 24 பேரில் லாக்அப் டெத் ஆன எல்லாருக்குமான போராட்டம். அது மட்டும் இல்லை, நிறைய வந்து சாதிய வன்கொடுமைகளால் வந்து அதுக்காக நாங்கள் ஏற்கனவே ஒரு போராட்டம் பண்ணோம். அதுக்கே பல ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து எங்களை வந்து தடை பண்ண பார்த்தாங்க. அதுவும் அவங்களால முடியல. இந்த போராட்டத்துக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாலும் இருந்தாலும் எங்களோட தளபதி வெளியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு. தளபதியின் ஆட்சி பீடத்தில் ஏறும்போது மொத்த சமூக நீதி அனைவருக்குமான சமநீதி கிடைக்கும். எல்லாருக்கும் ஒழுங்கான ஆட்சி மக்களாட்சி நடக்கும்ன்றதை நாங்கள் முன்னெடுக்கிறோம்.